இந்த சலாம் வந்த சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். மாணவர்களை எல்லாம் சுஜூது செய்ய சொன்னார்கள், சுஜூது செய்தார்கள். ஆதம் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா, இந்த மலக்கு ஆணவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்கள் திரும்ப அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்களோ அதுதான் உமக்கும் உன்னுடைய சமூகத்திற்கும் முஹம்மது சலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதம் நபி படைக்கப்பட்டவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை முதலில் வானவர்களை பார்த்து சொன்னாராம். வானவர்கள் திரும்ப வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று வானவர்கள் சொன்ன அந்த மறுமொழிதான் உமக்கும் உம்முடைய சந்ததிகளுக்கும் முஹம்மனாக சலாமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களில் யாரும் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார். உங்களில் யாரும் ஈமான் கொள்ள வேண்டுமானால் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஈமான் கொள்ள முடியும் என்றார். உங்களில் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க வேண்டுமானால் சலாத்தை கொண்டு பரப்புங்கள், நேசம் உண்டாகும். நேசம் உண்டானால் ஈமான் உண்டாகும், ஈமான் உண்டானால் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன